ஹாப்பி நியூ இயர். பார்ட்டிலாம் போலையா? சும்மா இருக்க உட்காந்துட்டு இருக்கேன். வா போலாம் வா. போல. ஏன்? ரிவ்யூ இருக்கு. என்ன படம்? செம்ம இல்ல ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு என்ன படம்? மாலை நேரத்து மயக்கம். ஏன்பா நீ இப்படி பேசுற? ரிவ்யூ பாரு. அப்படின்ற சுத்தமா சம்பந்தமே இல்லாத வேற வேற பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த 2 பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வராங்க. சோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் கிளாஷ் ஆகும்போது வர பிரச்சனைகள் என்ன, அது எப்படிலாம் சால்வ் ஆகுது அப்படிங்கறது தான் மாலை நேரத்து மயக்கம் படத்துடைய கதை. முதல்ல படத்துடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். அந்த படத்துக்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட் ரொம்ப சரியா கொடுத்துருக்காங்க. ரூகேஷோடைய எடிட்டிங், ஸ்ரீதருடைய கேமரா, அமிர்தோடைய பின்னணி இசை, அப்புறம் அங்கங்க வர செல்வராகவன் டச்ல இருக்கிற வசனங்கள், இதெல்லாம் படத்துக்கு பெரிய பிளஸ். ஆனா படத்துடைய மைனஸ் செல்வராகவனுடைய கதை, திரைக்கதை, வசனம், அவர் மனைவி கீதாஞ்சலி செல்வராகவனுடைய இயக்கம், இது வந்து படத்துக்கு ஒரு ஹைப்பா இருந்து அப்படிதான் ரிலீஸ் ஆயிருக்கு. செல்வராகவனுடைய பேர் தியேட்டர்ல ஸ்கிரீன்ல வரும்போது தியேட்டர்ல செம்மையா விசில் சத்தம் கேட்குது. அது வந்து அவருடைய அந்த பாப்புலாரிட்டிக்கு ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ஹைப் வந்து வெறும் ஹைப்பா மட்டுமே இருக்கு அப்படின்றத கொஞ்சம் வருத்தமான விஷயம். இந்த படத்துடைய ஹீரோ பாலகிருஷ்ணா வந்து சவஞ்சி ரவிகிருஷ்ணாவுக்கே நடிப்புல சவால் விடுவார் போல இருக்குது. அவர் நடிப்பை பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், யார் ஒரு எனக்கே ஒரு பகணும் போல இருக்கே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் மச்சான். எனக்கு பூ மாதிரி ஒரு பொண்ணு வேணும். பொண்ணு கிடைக்கல, பூ தான் கிடைச்சது. ஹீரோயின் வாமிகா, அவங்களுடைய கேரக்டர் வந்து இந்த சவஞ்சி ரெயின்போ காலனி ஹீரோயின் கேரக்டர், மயக்கம் என்ன படத்துடைய ஹீரோயின் கேரக்டர், ரெண்டும் கலந்து கட்டி அப்படி சொன்ன மாதிரி இருக்கு. அவங்களோட நடிப்பும் கிட்டத்தட்ட அந்த லெவல்ல தான் இருக்கு. ஆக்சுவலா அவங்களுடைய லிப்சிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுக்கு குரல் கொடுத்த தீபா வெங்கட் அவங்களோட பயங்கரமா நடிச்சிருப்பாங்க போல இருக்கு டப்பிங் தியேட்டர்ல. படம் ஆரம்பிச்ச ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் கண் சுமிட்டவே இல்லை. ஆடியன்ஸ் இல்ல, படத்துல ஹீரோயின் நடிச்சிருக்காங்க, அவங்களும் அவங்களுடைய அம்மாவா நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் கண் சிமிட்டாமையே சீரியஸா அப்படியே எனக்கு கேன்சர், ஆமா உனக்கு கேன்சர், நான் சீக்கிரமா சாவ அது மாதிரியே பேசி நடிச்சிருக்காங்க. அதுல ஏதாவது குறியீடு இருக்குமோ என்னமோ தெரியல, அது இயக்குனர் தான் என்னன்னு சொல்லணும். மற்றபடி படத்துல தொடர்ந்து வர அந்த காட்சிகள், அந்த காட்சி அமைப்பு, நடிப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப செயற்கைத்தனமா, ரொம்ப அமெச்சூரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் அந்த மாலை நேரத்து மயக்கமான ஒரு பாடல் வருது. அந்த பாடலை தவிர மற்ற பாடல்கள் எல்லாமே புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை, அந்த பையன் எப்படிப்பட்டவன், அந்த பொண்ணு எப்படிப்பட்டவ, அவங்களுக்குள்ள ஒத்து போகுதா ஒத்து போகலையா அப்படின்ற கதையை வந்து மௌனராகம் காலத்துல இருந்து ராஜாராணி காலம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுல வந்து இந்த செல்வராகவன் டச் இருக்கு இல்லையா, இந்த வாந்தி எடுக்கிறது, இந்த பாத்ரூம் போறது, அப்புறம் வந்து இந்த ஹீரோயினுக்கு வந்து சொல்லக்கூடாதா, அப்புறமா போராட்டம் பண்ணலாம் நம்ம. ஓகே. ஸோ இந்த செல்வராகவன் டச் வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை சேகலை அப்படின்றது அகைன் வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஹீரோ வந்து ஒரு ஐடில வேலை செய்யறாரு. இது மாதிரி ஒரு ஐடில நல்ல வேலையில இருக்கிற ஒரு பையன் இப்படிலாம் நடந்துப்பானா, இப்படிலாம் நடந்துக்கிறான்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் சரியா சொல்ல. ஒரு பையன் ஹீரோ சொல்றாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா, நான் பாய்ஸ் ஸ்கூல்லயே படிச்சு தெரியுமா, எங்க அப்பா எப்படி வளர்த்தா தெரியுமா, அப்படிலாம் காரணம் சொல்றாரு. பட் அதுக்கான சீன்ஸ் வந்து எந்த இடத்துலையும் இல்ல. அதே மாதிரி ஹீரோயினுடைய லாஸ்ட் 30 மினிட்ஸ்க்கான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஜஸ்டிபிகேஷனும் எந்த காட்சிகளையும் சரியா அழுத்தமா காமிக்கல. அழுத்தமே இல்லாத திரைக்கதை, அமைச்சூரான காட்சி அமைப்பு, மோசமான நடிப்பு, இதெல்லாம் சேர்ந்து இந்த படம் பார்த்ததே மாலை நேரத்து மயக்கமா இருக்கக்கூடாதா அப்படின்னு யோசிக்க வைக்குது. இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர் வேற. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த படத்தோட ஹீரோ தான் பூலோகம் படத்தோட வில்லன். எப்படி சொல்ற? ஏன்னா இவரு தான் கட்டின பொண்டாட்டிய கொடூரமா ரேப் பண்ணாரு. யார் கட்டின பொண்டாட்டிய? நான் தெளிவாக தானே பதில் சொன்னேன். நீ எப்படி பேசுகிற? படம் பார்த்தியா? இல்லை, ரிவ்யூ பார்த்தேன்.